அன்பர்களே, இன்று சனிக்கிழமை திருவல்லிக்கேணி குளக்கரை மாருதி திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் திருக்குள வடகரையில் உள்ள படிக்கட்டிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரம் என போற்றப்படும். இங்குதான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் உறைந்து அருள் புரிகிறார். இங்கு எத்தனையோ மகான்கள் சூட்சுமமாக வந்து பெருமாளை ஆராதனை செய்கிறார்கள். அதனால் பல மடங்கள் இங்கே அமைந்துள்ளன. மகான்கள் வந்ததினாலே மாருதி வர வேண்டும் அல்லவா? அவரும் வந்தார். திசைக்கு ஒன்றாக 8 அனுமன் கோவில்கள் இங்கு உள்ளன. குளக்கரையில் படிக்கட்டுகளை கோவிலாக கொண்டு எழுந்தருளி இருக்கும் இந்த அனுமன் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக சுயம்புவாக கிடைத்தவர். ராமனின் தரிசனம் கிடைக்கும் இடத்திலேயே கோவில் அமைய வேண்டும் என தீர்மானித்து அவ்வண்ணமே கோவிலும் கொண்டுள்ளார் ஸ்ரீ ஹனுமன். இதனால் இவரது பார்வை பதியும் இடத்தில் திருக்குளத்தில் ராமபிரான் இருப்பது மிகவும் சிறப்பு. இங்குள்ள ஹனுமனின் தோற்றம் வித்தியாசமான அமைப்பில் காணப்படுகிறது. பலகை கல்லில் உளிப்பட்ட அடையாளமே இன்றி தானே புடைப்பாக தோன்றிய திருவடிவில் காட்சியளிக்கும் ஹனுமனின் திருக்கரங்களுள் ஒன்று கதையை தாங்கி இருக்க, மற்றொரு கரம் ஞான முத்திரை காட்டுகிறது. இதனால் இவரை ஞான ஆஞ்சநேயர் என போற்றுகிறார்கள். ஆஞ்சநேயருக்கு நவவியாகரண பண்டிதர் என்று பெயர். அந்த ஞான தோற்றம்தான் இது என்பது அறிஞர்களின் கருத்து. எனவே இவரை வணங்கினால் அறிவு விருத்தி, கல்வியிலே மேன்மை, கலைகளில் தேர்ச்சி, தொழிலில் மேன்மை என யாவும் நாம் அடையலாம் என்பது நம்பிக்கை என்பதால் மாணவர்கள் பலர் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். நவகிரகங்களிலே எந்த கிரகதோஷம் இருந்தாலும் அதனை குரு பார்வை போக்கிவிடும் என்பார்கள். அந்த குருவாக விளங்கும் மகான்களே ஹனுமனைத்தான் ஆராதனை செய்தார்கள். அத்தகைய ஹனுமனே எப்போதும் ராமன ஜபம் சொன்னபடி இங்கு கோவில் கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே எந்த அளவிற்கு பக்க அதிர்வுகள் அல்லது பக்தி அதிர்வுகள் நிறைந்திருக்கும் என்பதை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். சின்னஞ்சிறு கோவில் என்றாலும் உள்ளே நுழைந்ததும் ஏற்படும் பக்தி அதிர்வுகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. இங்கு ஞானமுத்திரை தாங்கியிருக்கும் ஹனுமானை வியாழக்கிழமைகள் விசேஷமாக வெண்ணெய் காப்பு உள்ளிட்ட பூஜைகள் இங்கே நடக்கின்றன. இவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மிகவும் விசேஷம். தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை பாராயணம் மாலையிலே நடைபெறுகின்றன. ஸ்ரீராமநவமி, அனுமத் ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். 1989, 2025 ஆண்டுகளிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. திருவல்லிக்கேணி ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்த ஜன ட்ரஸ்ட் சார்பிலே ஆலயம் நிர்வகிக்கப்படுகிறது. கல்வி, வீரம், ஞானம் அளிக்கும் ஞான ஹனுமானை திருவல்லிக்கேணி குளக்கரை படித்துறையில் போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஹனுமான்.